சாமி சரணம், சாமியே சரணமைப்பா. அருமையான இரவு பொழுதுல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்கள் பயணப்பித்தன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம சென்னையிலேருந்து தென்காசி வழியாக பத்தனந்திட்டா போய் சபரிமலை போக போகிறோம். அதாவது பம்பா போக போகிறோம். எப்படி போக போகிறோன்றதை பொறுத்திருந்து பாருங்கள். பொதிகை எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு 8:33க்கு இங்கே வரும். எக்மோர்லேருந்து கிளம்புங்க. நான் இங்கேருந்து தென்காசி வரைக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன். வாங்க நம்ம பொதிகையில் பயணிக்கலாம். அதாவது 365 நாளுமே டிக்கெட் கிடைக்காத ஒரே ட்ரெயின் நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸ் தாங்க. அப்புறம் வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். ரொம்ப டிமாண்ட் வந்து நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸ் தான். நம்ம ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30க்கு தென்காசி போகும். நாங்கள் ட்ரெயின் வந்து 6:50க்கு தான் ரீச் ஆகும். கரெக்டாக அங்கேருந்து 7 மணிக்கு ஆலப்புழா பஸ். தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேரளா பஸ் வந்து 7 மணிக்கு. அது பத்தனந்திட்டா போகுங்க. பத்தனந்திட்டாவிலேருந்து பம்பைக்கு உங்களுக்கு பஸ் கிடைக்கும். 6:50க்கு போனதுனால நான் ஒரு ஆட்டோவில் ஏறிட்டேன். 100 கேட்டாங்க. எனக்கு அந்நேரம் வந்து 100 பிரச்சனையாக தெரியல. அந்த 7 மணி பஸ்ஸை பிடிக்கணும்னு நினச்சிட்டு நான் கிளம்பிட்டேங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 6:57க்குலாம் வந்து தென்காசி பஸ் ஸ்டாண்டை ரீச் ஆகிட்டோம். ஆனால் ஆலப்புழா பஸ்ஸு போயிட்டு 7 மணிக்கு பஸ்ஸுங்க. ஆனால் 6:55க்கே போயிட்டு அன்றைக்கி. ஸோ அடுத்து என்ன பஸ் இருந்ததுன்னா கொல்லம் பஸ் இருந்தது. ஸோ அந்த கொல்லம் பஸ்ஸில் ஏறி புனலூர் போயிட்டு புனலூர்லேருந்து பத்தனந்திட்டா போனோங்க. ஸோ ஏறி புனலூருக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு நான் ஏறி உட்காந்துட்டேங்க. இதே வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்து 11 மணிக்கு 11:40க்கு பத்தனந்திட்டா ஸ்டேட் பஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட் பஸ்ஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், புனலூர் போயே மாறிக்கலாங்க. நானும் புனலூர் வந்துட்டேன். சாமிமார்களே, இப்போ நம்ம இருக்கிறது வந்து புனலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தென்காசியில் காலைல 7 மணிக்கு ஆலப்புழா பஸ்ஸு. அது வந்து பத்தனந்திட்டா போகும். ஆனால் அதை சீக்கிரமே எடுத்துருவாங்களாம். நம்ம ட்ரெயின் லேட்டு அப்படின்றதுனால ஆட்டோ பிடிச்சி வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. கொல்லம் பஸ்ஸில் ஏறி புனலூரில் இறங்கிட்டோம். இங்கேருந்து பத்தனந்திட்டா போகணும். இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் கீழே போகணும். அங்கே இருக்குது. வெஜ்ஜி ஹோட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே 10 மணிக்கு சபரிமலைக்கு பம்பாக்கே பஸ் இருக்குது. அது டெய்லி இருக்கும். காலைல 8 மணிக்கு திருவனந்தபுரத்தில் அந்த பஸ்ஸு கிளம்பும். இங்கே வந்து 10 மணிக்கு வரும். ஃபில் ஆகிடுச்சு. மணி ஒரு 9:30 ஆகுது. நான் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு பத்தனந்திட்டா மாறி இங்கேருந்து பஸ்ஸு மாறி பத்தனந்திட்டா போயிட்டு அங்கேருந்து பம்பைக்கு போகணுங்க. ஏன்னா 10 மணி பஸ்ஸு ஃபில்லு. வாங்க போய் சாப்பிட்லாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புனலூர்லேருந்து 10 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு திருவனந்தபுரம் பஸ் இருக்குது. அது ஃபில் ஆகி தான் வரும்னு தெரியும். ஸோ ஆப்போசிட்டில் சாப்பிட போகலான்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. இது வெஜிடேரியன் ஹோட்டல் தான். நான் எப்போ புனலூர் வந்தாலும் இந்த கடையில் தான் வந்து நான் சாப்பிடுவேன். ஸோ பத்தனந்திட்டா பஸ்ஸு எப்போன்னு சொல்லி நான் கேட்க போகலான்றதுக்குள்ளே ஒரு லோக்கல் கவர்மெண்ட் பஸ் வந்து எனக்கு கிடச்சிட்டு, ஸோ அதில் நான் பத்தனந்திட்டா போய் இறங்கிட்டு, பத்தனந்திட்டா போயிட்டிங்கன்னா உங்களுக்கு செங்கனூர்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸு, கொட்டாரக்கரையிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு, திருவனந்தபுரத்துலேருந்து வரக்கூடிய எல்லா பஸ்ஸுமே பத்தனந்திட்டா வந்து தான் போகும். பத்தனந்திட்டாலேருந்து ஸ்பெஷல் பஸ் இருக்கும். என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸில் உட்கார இடம் இருக்காது. அங்கேருந்தே கிளம்பக்கூடிய ஸ்பெஷல் பஸ்னால் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்குங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஒரு பஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸு தான் உங்களுக்கு பம்பாக்கான ஸ்பெஷல் பஸ்ஸு. நானும் ஏறிட்டேன். கூட்டம் வந்து ஒரு 5 பேர் தான் பஸ்ஸில் இருந்தோம். பட் ஸ்பெஷல் பஸ், அதாவது பத்தனந்திட்டா ஸ்பெஷல் பஸ்ன்றதுனால எடுத்துட்டாங்க. செங்கனூர்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸு, திருவனந்தபுரத்து வரக்கூடிய பஸ்லாம் ஃபில் ஆகி தான் வரும். அதில் சீட்டு இருக்காது. உங்களுக்கு அப்படியே சாப்பிடையும் நிப்பாட்டினாங்க. உங்களுக்கு புண்ணிய பூங்காவனத்துக்குள்ளே வந்து பஸ்ஸு வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. எந்த பஸ்ஸில் போனாலும் லாகான்ற ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கையோ இல்லை காஃபி குடிக்கையோ உங்களுக்கு வந்து நிப்பாட்டுவாங்க. சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். பஸ்ஸு வந்து நிலக்கல்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுங்க. ஸோ நிலக்கல்லையுமே உங்களுக்கு வந்து பக்தர்கள் யாருமே ஏறலை பம்பா போகிறதுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிலக்கல்லும் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை 14/12/2025. உங்களுக்கு நிலக்கல்லையுமே வந்து கூட்டம் ஏறாதனால உங்களுக்கு வந்து எங்கள் டிரைவர் வந்து பஸ்ஸை எடுத்துட்டார். ஸோ பம்பையிலையாவது கூட்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு நானும் அவளோட இருந்தேன். உங்களுக்கு நிலக்கல்லையும் அப்பம், அரவணை உங்களுக்கு எல்லாமே தனியாக வந்து கிடைக்குதுங்க. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பம்பையிலேருந்து இருக்காங்க. மத்தியானம் 2:15 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி பம்பையிலேருந்து சன்னிதானம் போக எவ்வளோ நேரம் ஆகுன்றதை பார்க்கலாம். வாங்க பம்பையில் குளிச்சுட்டு நம்மளோட யாத்திரையை தொடங்கலாம். நிலக்கல் பொறுத்தளவுக்கு கூட்டமே இல்லை இன்றைக்கி. வாங்க போகலாம் சாமிமார்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சன்னிதானத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி, இது ரிட்டர்ன் வரக்கூடிய பக்தர்கள். அந்த பாலம் பார்த்திங்களா, ஆளே இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நதியை எவ்வளோ அசுத்தப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். துணிகள்லாம் அங்கேயே போட்டு அசுத்தப்படுத்திடுறாங்க. இது பம்பையில் இருக்கக்கூடிய நடப்பந்தல். கூட்டம் இல்லாமல் தான் இருக்குது. எப்போ எவ்வளோ கூட்டம் வரும்னு யாராலையும் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. என்ன தான் அவங்க ஆன்லைனில் டேட் கொடுத்தாலும் மாற்றி போகிறது நம்ம பக்தர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் அடைச்சி விடுவாங்க. அடைச்சி நீங்கள் மேலே ஏறணும். நீங்கள் மேலே ஏறும்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கும். அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க
ஹோமியோபதி, அலோபதி, சித்தா, ஆயுர்வேதிக் எல்லாமே இந்த ஒரே காம்ப்ளெக்ஸ்குள்ள தான் இருக்குது. நீங்கள் போய் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய்க்கோங்க. உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் எடுத்து போய்க்கோங்க. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே பம்பாவை ரீச் ஆகிட்டோம். 3 மணி ஆகிடுச்சு. கரெக்டாக நட திறந்துட்டாங்க. சன்னிதானத்தையும் நட திறந்துட்டாங்க. பம்பா கணபதியிலையும் நட திறந்துட்டாங்க. பம்பா கணபதிக்கு பின்னாடி தான் இருமுடி கட்டக்கூடிய இடம். அங்கே போயிட்டு இங்கே பம்பா கணபதியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ஸ்பாட் புக்கிங் கவுண்டருமே இங்கே கிடையாது. இங்கே செக்கிங் மட்டும்தான் விடுவாங்க. உங்களுடைய ஸ்பாட் புக்கிங்கும் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங்கையும் இங்கே போய் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும். வெறும் ஆதார் கார்டை காமிச்சாலே விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இது வரைக்கும் இல்லை. நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா அவங்க ரைட் ஹேண்ட் சைடு குழந்தைகள்லாம் கூட்டு வந்திருந்தீங்கன்னா அவங்களுடைய நேமு, ஃபோன் நம்பர் எழுதி கட்டி விடுவாங்க. கூட்டத்தில் மிஸ் ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். அது பெண்கள் 50 வயசுக்கு மேலேயோ இல்லை 10 வயசுக்கு கீழே உள்ளவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. மெட்டல் டிடெக்டர் வச்சு உங்களை செக் பண்ணக்கூடியது. உங்கள் பேக்கெல்லாம் செக் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குங்க. ஆனால் கம்மியாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை. இது இளநீர் கடை. இளநீர் கடையிலேருந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா டிராக்டர் பாதை, அதில் இறங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நீலிமலை அப்பாச்சிமேடு பாதை. உங்களுக்கு வந்து எப்போ போனாலும் ஏறுறதுக்கு நீலிமலை அப்பாச்சிமேடு பாதை, இறங்குறதுக்கு அந்த கழுத பாதையில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நீலிமலை பாட்டம் ஃபஸ்ட்டு ஷெட்டு. அதில் பக்தர்கள் ஏறக்கூடியதை பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து உங்களுக்கு டோலி கிடைக்குங்க. டோலி வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு வெயிட் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை வந்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே போயிட்டே இருக்கும்போது அந்த நீலிமலை டாப்பு வர போகிறாங்க. இங்கே ஒரு மெடிக்கல் ஹெல்த் சென்டர் இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு ஏதாவது உடல்நல முடியலனா கூட நீங்கள் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இடம் வந்து அப்பாச்சிமேடு ஏற தொடங்கியிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஏறும்போது உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துல மூலிகை குடிநீரும் கொடுத்துட்ருப்பாங்க. மேலே போனீங்கன்னா அப்பாச்சிமேடு மிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தும் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு பின்னாடி இந்த இடத்துக்கு பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உருண்டை வழிபாடு செய்ய கொடுத்த இடத்துல இருக்கும். அந்த மிட்டில் தான் இந்த உருண்டை வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அங்கே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து சபரி பீடம் வந்துவிட்டோம். நிறைய பேர் இதை சரங்கொத்தின்னு நினச்சி சரங்கொத்திட்டு இருக்காங்க. இதாங்க சபரி பீடம். கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அடைச்சிருவாங்க. இங்கே அடைக்கலைன்னா உங்களுக்கு கூட்டம் இல்லை, நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்தர்களே வந்துட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் ஜெய்ன்னு இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு எல்லாரையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே விட்டாங்க. நீங்கள் நேராக போய் சரங்கொத்தி போகணுன்ற அவசியம் இல்லை. லெஃப்ட் சைடில் விட்டு அந்த கழுதப்பாதை வழியாக விட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். அருமையான ஒரு மண்டல காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு 14/12/2025 சாயங்காலம் 4:45 மரக்கூட்டத்துலேருந்து சரங்கொத்தி வந்துட்டுருக்கோம். பின்னாடி பாருங்கள் யாருமே இல்லை, முன்னாடி பாருங்கள் யாருமே இல்லை. நான் ஒரே ஒரு சாமி மட்டும் நடந்து போயிட்டுருக்கேன். நம்ப முடியுதா? இதான் இன்றைக்கி சபரிமலை சன்னிதானத்தோட நிலமை. 14/12/2025. என் முன்னாடி 2 காவல்துறை அதிகாரிகள் மட்டும் நடந்து போயிட்டுருக்காங்க. அதாவது கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தனால பக்தர்களை வந்து கழுத பாதையில் விட்டுட்டாங்க. அந்த வரக்கூடிய பக்தர்களை விரல விட்டே எண்ணிடலாம், அந்தளவுக்கு தான் இருந்தாங்க. இந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தாங்க இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரங்கொத்தி. என் கூட 2-3 சாமிமார்கள் பின்னாடி வந்தாங்க. அவங்க சரங்கொத்தியில் சரங்கொத்திட்டுருக்காங்க. இந்த இடத்துல பிஸ்கட்டு தண்ணிலாம் கொடுத்துட்ருக்காங்க. நானும் 2 பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டேன் சாமிமார்களே. சாப்பிட்டு நானும் சபரிமலை சன்னிதானம் தூக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இது சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நடப்பந்தல் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. சாயங்காலம் 5 மணிக்கு சபரிமலை சன்னிதானம் 14/12/2025 அருமையான ஒரு காட்சிகளை பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல கேஎஸ்இபின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா இபி இருக்குங்க. அந்த இடத்துல டார்மெண்ட்ரி இருந்தது, 210 ரூபா. அதை புக் பண்ணி நான் உள்ளே போய் தங்க போயிட்டேங்க. நைட்டு 8 மணிக்கு சன்னிதானம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நான் சிவில் தரிசனத்தில் போகிறனால சுற்றி சிவில் தரிசனத்துக்கு போக போகிறேன். அப்போ 8 மணிக்கு நீங்கள் அந்த காட்சிகளை பார்த்துட்டீங்க. 18 படி ஏறமும் கூட்டம் இல்லை, நடப்பந்தல்லையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடிட்டோரியம் இருக்கும். அந்த ஆடிட்டோரியத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு கேரளா காவல்துறை அதிகாரி வந்து அங்கே ஒரு டெய்லி வந்து இன்னிசை நிகழ்ச்சிலாம் நடக்கும். யாருனாலும் போய் படிக்கலாம். அப்போ வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அதை கேட்குறதுக்கான கூட்டம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. எங்கேயுமே அன்றைக்கி கூட்டமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்றத என்னால் நம்பவே முடியலை. சரி, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இதான் 18ஆம் அந்த சைடில் கூடி வரும்போது 18ஆம் படி ஏறக்கூடிய பக்தர்களை பார்க்கக்கூடிய காட்சி எனக்கு கிடச்சிது. அந்த காட்சியை நீங்களும் பாருங்கள். இந்த காட்சியை பார்த்துட்டு நான் அப்படியே வந்து சிவில் தரிசனம், பொது தரிசனம் செய்யக்கூடிய இடத்துக்கு நடந்து போக போகிறேங்க. மஞ்சள் மாதா கோயில் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நான் நடந்து போகணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்தர்கள் வந்து ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. மின் விளக்குகளில் வந்து நம்ம சபரிமலை சன்னிதானம் வந்து ஜொலிச்சிட்ருக்கு. இதுலேருந்து அப்படியே போயிட்டு லெஃப்ட் எடுத்து போனீங்க அப்படின்னா கொஞ்சத்தில் மாளிகைப்புறத்து பக்கத்தில் மேலே ஏறலாம். இதாங்க சிவில் தரிசனத்துக்கான லைனு. சிவில் தரிசனத்துலேயும் கூட்டம் இல்லை. நைட்டு 8:30 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8:30 சிவில் தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கையை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
சபரிமலை சன்னிதானத்தில் கூட்டம் எப்போ எப்படி இருக்குன்றத சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு வராதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் போகிற அன்னைக்கு இவ்வளோ தான் கூட்டம் இருந்திருக்கு, நான் வந்த அன்னைக்கு கூட்டம் இருக்குன்னு என்ன சொல்லிடாதீங்க. அப்படியே நான் தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம ஹரிபவனுக்கு தோசை சாப்பிட வந்துட்டாங்க. ஒரு தோசை ₹54. நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஹோட்டல் வந்து ஹரிபவன் தான். அங்கே வந்துட்டேன். நீங்களும் வந்து அன்னதானம் சாப்பிட கூட்டமாக இருந்தது அப்படின்னா ஹரிபவனுக்கு வாங்க. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நான் தங்கியிருந்த இடத்துக்கு போயிட்டேன். கேஎஸ்இபி கேரளா இபியில் டார்மெண்ட்ரி ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல ஒரு 50 டார்மெண்ட்ரி இருக்குது. நீங்கள் நேராக போனீங்கனாலும் புக்கிங் இருந்தால் இல்லாமல் இருந்தால் கொடுப்பாங்க. இல்லை ஆன்லைனில் தான் புக் பண்ணணும், இல்லை கால் பண்ணி புக் பண்ணணும். சுவாமி சரணம், சாமியே சரணம்.